ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்களுக்கு ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 1:30 தொடக்கம் 2:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 8:15 வரை தசமி திதியும் பின்பு ஏகாதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று அதிகாலை 5:02 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 5:02 வரை மக நட்சத்திரமும் பின்பு பூர நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. என்று சோமவாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கிறது. ஆடி மாதம் என்றதுமே அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த ஆடி மாதத்திலே நடைபெறுகின்றதாகிய பொங்கல் வழிபாடுகள், உற்சவங்கள், பூஜை வழிபாடுகளிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள். நாம் பொதுவாக இந்த ஏனைய மாதங்களை விட இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள், சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்கின்ற பூஜைகள், பிரார்த்தனைகள், பொங்கல் வழிபாடுகள் என்பனெல்லாம் இந்த அம்பாள் ஆலயங்களிலே சிறு தெய்வ வழிபாடு என்கின்ற வகையிலும் இந்த பல கிராம தேவதைகள் வழிபாட்டிலும் இந்த ஆடி மாதம் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. நாங்கள் ஆடி மாத பிறப்பிலேயே கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை அவித்து பிரார்த்தனை செய்வோம். இது ஆடி மாத பிறப்புக்கு மட்டுமல்ல, ஆடி மாதம் பூராவுமே எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, எப்பப்பெல்லாம் நம்மாலே முடிகிறதோ அப்பெல்லாம் இந்த ஆடி மாதம் பூராவும் அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்குரியது. அவ்வாறு அம்பாள் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜைகளிலே வழிபாடுகளை நாம் கலந்து கொள்வதோடு
ஆடி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி என்று அது ஒரு தனித்துவமான சிறப்பு. சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் அம்பாள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளக்கூடியவர்கள் திருவிளக்கு பூஜை செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பு. அதேபோல் ஆடி செவ்வாய்க்கிழமைகள் ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரம் அம்பாள் ருதுவான நாளாக இந்த ருதுசோபன வைபவம் பூரகர்மா என்கின்ற நிகழ்வுகள் அம்பாள் ஆலயங்கள் நடைபெறும். அந்த ஆடிப்பூரத்திலே சைவ மக்கள் அம்பாளை வழிபாடு செய்வது போல வைஷ்ணவ மக்களும் அன்றைய தினத்திலே ஆண்டாளை வேண்டி கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த ஆடி பூர நட்சத்திரம். அதே போல வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை, இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து சிரார்த்தங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து பிரார்த்தனை செய்யக்கூடியது. மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, மோட்ச அர்ச்சனை செய்து கொள்வது, இந்த ஆறு கடல் நதிகளிலே ஸ்நானம் செய்து கொண்டு இந்த தர்ப்பணங்களை செய்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்போடு கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதேபோல் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள், இன்று 4வது நாள், இன்னும் 14 நாள் இருக்கிறது. 18வது நாள் ஆடி பெருக்கு என்று ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. காவிரி பெருக்கெடுத்து விடுவது. எனவே காவிரி ஆற்றங்கரையிலே பூஜைகள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. அவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரியது. ஆடி கிருத்திகை என பல்வேறு சிறப்புகளை இந்த ஆடி மாதம் இறை வழிபாடுகளோடு நமக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாமும் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற சிறப்பான உற்சவங்கள், ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடி செவ்வாய்க்கிழமைகள், ஆடி பூர நட்சத்திரம், ஆடி கிருத்திகை நட்சத்திரம், ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் பெருக்கு, இவ்வாறு சிறப்பான நாட்களிலே நாமும் விரத அனுஷ்டானங்களோடு ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற போதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை. யாரெல்லாம் இந்த அம்பாள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, பால்குடம் அபிஷேகம் செய்வது, தண்ணீரினாலே அபிஷேகம் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற ஆடி மாதத்திலே நாமும் அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலைக்கு காலை வணக்கம். இன்றைய நாள் 20/7/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பண வரவு திருப்திகரமானதாக அமையும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறைகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிருகராசி மிருகசிடம் 1, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்தநிலைகள் இருக்கும், காரியங்களே தடைகள் இருக்கும், உறவினர் மூலம் சிக்கல்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலம் நன்மைகளும் அனுகூலங்களும் அமையும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே சிறப்புகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, தெய்வ அனுகூலம் சிறப்பாக அமையும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தநிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 1, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் கொடுக்கும், தடைகள் கொடுக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நன்றி. இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது வாழ்க்கையிலே நமது முன்னோர்கள் பல தத்துவங்களை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார்கள். இந்த தத்துவங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே சரியாக நடைமுறைப்படுத்த கொண்டோமா, அந்த தத்துவங்கள் ரீதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம், மரபுகளை மீறுகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை மாற்றுகின்றோம். இன்றைய உலகத்திலே நவீனம் அறிவியல் என்று சொல்லிக்கொண்டு எங்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒருவனுடைய அறிவு வளர்ச்சி பெறுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அது வரவேற்கத்தக்க விடயம், ஏற்புடைய விடயம். அறிவியல் என்று சொல்லுகின்ற பொழுது நல்ல விடயங்களை நாங்கள் அதிலே சேர்த்து கொள்ள வேண்டும், நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நவீனம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களே நம்மை மாற்றிக்கொள்வது தான் எமக்குள்ள பெரும் பிரச்சனை. எங்களுடைய பண்பியல் என்ன, எங்களுடைய வாழ்வியல் என்ன, எங்களுடைய வரமுறை என்ன, இதை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நிலை மாறாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை. இன்றைய உலகத்திலே நாங்கள் எல்லோருமே லௌலீகங்களை அதிகம் பெறுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதனால்தான் பல சிரமங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நமது வாழ்வியல் பண்பாடுகள், வாழ்வியல் முறைகளை நாங்கள் அடியோடு மாற்றிவிடுகின்றோம். அதற்கு காரணம் இன்றைய வசதிகள். அதாவது இன்று எல்லோரும் கையிலே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பண வரவுகள், உயர்வுகள் என்பன இயல்பாக அமைந்து விடுகின்றன. இந்த பணம் என்பது எப்பொழுதுமே எல்லோருக்குமே முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அந்த செல்வம் வருகின்ற பொழுது அந்த செல்வத்தை ஒரு வரையறைக்குள்ளே நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். செல்வம் பெருக பெருக நமது எண்ணம் மாறும், செயல் மாறும். அப்படி மாறுகின்ற பொழுது அது நமக்கு துன்பத்தை அதிகம் கொடுத்துவிடும். எனவே இந்த செல்வத்துக்கும் ஒரு வரையறையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எல்லைக்கு மேலே நாங்கள் அதிகம் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோமானால் அந்த வந்த பணம் இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு செல்வதாகவே எங்களுடைய வாழ்க்கை அமைத்துவிடும். எங்களுடைய செயல்முறைகளும் அப்படி மாறிவிடும், எண்ணங்கள் மாறிவிடும்.
எனவே நாங்கள் அந்த எண்ணங்களையும் எங்களுடைய வாழ்வியலையும் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகளை எங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அறம் என்கின்ற நிலையை நாங்கள் மாற்றக்கூடாது. அதற்குத்தான் ஆன்மீகம் மிக முக்கியமானதாக அமைகின்றது. இறை வழிபாடு செய்கின்ற பொழுதெல்லாம், தியானம் இருக்கின்ற பொழுதெல்லாம் நமது மனம் ஒருநிலைப்பட்டு கொண்டிருக்கும். தேவையற்ற விடயங்களை தேடி அலையாது. நாங்கள் இறைவனை வேண்டி வழிபடுகின்ற பொழுதெல்லாம் நல்ல முக்கியமான நாட்களிலே நமது முன்னோர்கள் ஏன் விரதம் என்று வைத்தார்கள்? உணவை குறைத்து, உணர்வுகளை குறைத்து, மனம் ஒருநிலைப்பட்டு இறைவனை சார வேண்டும் என்று. அதே போல தான் வாழ்வியலிலே நாங்கள் எது எங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சரியாக வைத்துக்கொண்டு அது அளவுக்கு அதிகமாக வருகின்ற பொழுது அதை தடை செய்து அதை வரையறை பண்ணி இது எங்களுக்கு போதுமானது என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடு எங்களுக்கு மிக உன்னதமான, மேன்மையான, அற்புதமான பலங்களை கொடுத்து விடுகின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வேண்டும். இந்த ஆளுமைத்தன்மையோடு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால், மேன்மையோடு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால், நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை, வரையறைகளை கட்டுப்படுத்தி அதற்கேற்ப வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நவீன யுகத்திலே எப்படியும் வாழலாம் என்று நாங்கள் சிந்திக்க தொடங்கி அந்த வாழ்வியலை பற்றி கொண்டோமானால் எங்களுடைய வாழ்க்கை மிக மிக மோசமான ஒரு நிலையை தொட்டுவிடும். அதற்கு பின்பு நாங்கள் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திவிடும். எனவே அதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொண்டு செயல்பட்டு வெற்றிகளை காண்போம். நன்றி. இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இக்குறளினுடைய பொருளாக விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்று அளவினதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இக்குறளினுடைய பொருளாக விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்று அளவினதாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.